நிபந்தனையற்ற அந்த அரசு ஆதரிக்கிறேன்னு சொன்னவர் காகிதம் இல்ல, ஓடி போய் சேர்ந்தவர் இல்ல. உங்களை மாதிரி அவர் வழி வந்தவர்னு நீங்க சொல்லிக்கிறது அசிங்கம். ஐயுஎம்எல் மாதிரியான கட்சிகள் இப்போ தாவேக பக்கம் போறதுனால திமுகவுக்கு வர வேண்டிய இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கிகள் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா ஃபியூச்சர்ல சார்? அதாவது அவங்க ஐயுஎம்எல் போயிட்டதுனால இஸ்லாமியர்கள் வாக்கு திமுகவுக்கு பாதிக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரெடிஷனல் கிளாசிக்கல் இஸ்லாமியர் வாக்கு வங்கி அங்க மைக்ரேட் ஆயிடும். ஒன்னு சொல்ற வச்சுங்க, முஸ்லீம் லீக் அங்க இருக்கு, முஸ்லீம்கள் எப்போதும் திமுக தான் இருக்கிறாங்க. நான் இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். தொடர்ச்சியாக 3 தேர்தலை நாடு சந்திக்க முடியாதுங்கிற நிலைமையில அன்றைக்கு திமுக வாஜ்பாயோட கூட்டணி வச்சுச்சு. அப்போ ஐயுஎம்எல் எங்களோட இல்ல, அதை காரணம் காட்டி ஜெயலலிதாவோட போயிட்டாங்க. இதே காதர் மொய்தீன் பாய் இன்னைக்கு ஜெயலலிதாவோட போயிட்டார். 2001 தேர்தல் 31 இடங்கள்ல அன்றைக்கு திமுக வெற்றி வாய்ப்பு இழந்திருந்தால் 31 இடங்கள்ல ஜெயிக்குது. 31 இடங்கள்ல ஜெயிச்ச பெரும்பாலான இடங்கள் இஸ்லாமியர்கள் செறிவாக வாழக்கூடிய பகுதி. சேப்பாக்கத்தில் ஜெயிச்சோம், திருவல்லிக்கேணியில ஜெயிச்சிருக்கோம். ஒண்ணு வேணாம், மதுரைக்கு கீழே பாளையங்கோட்டையில மட்டும்தான் ஜெயிச்சோம். இஸ்லாமியர்கள் செறிவாக வாழக்கூடிய பாளையங்கோட்டையில ஜெயிச்சிருக்கோம். தஞ்சாவூர்ல உபயத்துல்லா அண்ணன் ஜெயிச்சாரு. அன்றைக்கு 10க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஓட்டு மிக அதிகமா இருக்கக்கூடிய தொகுதியில் அன்னைக்கு ஜெயிச்சோம். அன்றைக்கு ஐயுஎம்எல் எங்களோட இல்ல. அன்னைக்கு 2001 தேர்தலில் ஐயுஎம்எல் எங்களோட இல்ல. ஒரு போலியான தோற்றம் காலங்காலமா இருக்கு. காங்கிரஸ் இருக்கிற இடத்துலதான் மைனாரிட்டிகள் இருப்பாங்க, இந்த இஸ்லாமிய கட்சிகள்லாம் இருக்கிறதுனாலதான் திமுக இஸ்லாமியர்கள். இதை விட பொய் எதுவுமே இல்ல. இது பொய்ங்கிறத வர்ற தேர்தல் நிரூபிக்கும். இல்ல, அவங்களோட உட்குழப்பத்துக்குள்ள நான் போகல. 10 நாளைக்கு முன்னாடி திமுக அன்றும் இன்றும் இருந்தோம், இன்றும் இருக்கிறோம், என்றும் இருப்போம், இது ஒரு கொள்கை கூட்டணி அப்படி எல்லாம் பேராசிரியர் சொன்னாங்க. இந்த 10 நாள்ல என்ன மாற்றம்ன்றதை நீங்க கேக்குறீங்க. என்ன பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, பேராசிரியர் பல சந்தர்ப்பங்களில் சொல்லிக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர் என்னுடைய சகோதரர் மாதிரி, அவர் என்னுடைய சகோதரர் தலைவர் அப்படிதான் சொன்னார். அவர் ஒரு அண்ணன் மாதிரி தான் வச்சிருந்தார். உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். தலைவர் கலைஞர் மறைவுற்ற பிறகு அவருக்கு ஒரு நினைவேந்தல் கூட்டம் பல்வேறு இடங்கள்ல பல்வேறு அமைப்பினர் நடத்தினாங்க. அதுல உங்களை மாதிரி ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் நடத்தின அஞ்சலி கூட்டம் திருச்சியில நடந்துச்சு. அப்ப மேடையில் பத்திரிகை தலைவர் வரிசையில கீழே உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஸ்கிரீன்ல பாக்குறாங்க, பின்னாடி 6வது வரிசையில பேராசிரியர் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த விழாவுக்கு 6வது வரிசையில பேராசிரியர் உட்கார்ந்து ஸ்கிரீன்ல பார்த்துட்டு தலைவர் எந்திரிச்சு 6வது ரோவுக்கு போய் அவர் கையை பிடிச்சி கூட்டியாந்து பக்கத்தில் உட்கார வச்சார். ஒரு அண்ணன் மாதிரி தான் அவரும் நடத்தினாரு. இவர் என்னுடைய சகோதரர்னு பலமுறை பேராசிரியர் அதை பதிவு பண்ணாரு. 10 நாள்ல என்ன மாற்றம் நடந்திருக்குன்னா, ஒரு ஆள் டெல்லியில இருந்து ஒரு நாள் வந்தாரு, வந்துட்டு ஸ்டாலின் இஸ் மை பிரதர்னாரு. அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாரு, ஐ டோன்ட் கால் எனி பொலிட்டீஷியன் அஸ் பிரதரா அப்படின்னு ஒரு வார்த்தையும் விட்டாரு. அவர் கூட போய் சேர்ந்த பழக்க தோஷத்துல இவர் மாறிவிட்டார் போல இருக்கு. ஒழுங்கா தான் இருந்தாரு, இங்க இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா தான் இருந்தாரு. அவர் கூட சேர்ந்து அந்த மந்திரி சபைக்கு போனோம்னா பழக்க தோஷம். திருப்பரங்குன்றம் விவகாரம் ரொம்ப தீவிரமா இருந்துட்டு இருக்கு. அதற்கான ஸ்திரமான ஒரு நிலைப்பாடு தாவேகா எடுத்ததில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இவங்களுடைய இந்த தாவேகாவுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய அந்த நிபந்தனையற்ற சப்போர்ட் எதை காட்டுது சார்? அதையும் சொல்றேன் கேளுங்க. அதாவது திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை ஒரு ஜட்மெண்ட் நீதியரசர் ஜிஆர் சாமிநாதனோட அமர்வு கொடுக்குது. அடுத்து என்ன சொல்றாங்க, இதை நீங்க அமுல்படுத்தல அப்படின்னா நீதிமன்ற அவமதிப்பை சந்திக்க வேண்டியிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ திமுக அரசு சொன்ன பதில் உங்களுக்கு எல்லாம் நினைவு இருக்கேன், we are ready to face the consequences. நீதிமன்ற அவமதிப்பை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று ஜிஆர் சாமிநாதனுடைய அமர்வு சொன்ன போது we are ready to face the consequences என்று சொன்ன அரசு திமுக அரசு. அது தில்லு, அது தைரியம். ஆனா இன்றைக்கு கரெக்டா பக்ரீத் பண்டிகைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி மாடுகளை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு இதே ஜிஆர் சாமிநாதன் தான் வருது. வந்தவன இந்த அரசு ஓடி போய் தடுக்குது. இந்த அரசுல நீங்க அமைச்சரவையில் இருக்கிறீங்க. இதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து எந்த கண்டனமோ எந்த பதிலோ எதுவுமே கிடையாது. இதே முஸ்லீம் லீக் கிட்ட இருந்து எந்த பதிலும் கிடையாது. பெரிய மனுஷன் சொல்றீங்களே, அந்த பெரிய மனுஷனை பத்தின எந்த கண்டனமோ எந்த அறிக்கையோ எதுவுமே அவங்க தரப்புல இருந்து கிடையாது. மந்திரி சபையில் இடம்பெற்றிருக்கிறாங்க. நாளைக்கு வரலாறு உங்களை பலிக்கும். முஸ்லீம் லீக் இருந்த அமைச்சரவை குரானுக்கு மாடு பலியிடுவதை தடுக்க வேண்டும் என்று கோர்ட்டு சொன்ன போது அதற்கு பணிந்த அரசில் அமைச்சர்களாக இருந்தவர் என்று நாளைக்கு வரலாறு உங்களை காரி தூக்கும். ரெடியா வச்சுக்கோங்க. முடிச்சார கேளுங்க. அப்படி அந்த அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாலும் கூட இந்த கோர்ட்ல போய் இந்த அரசாங்கம் சொல்லுது, நாங்க உரிய பாதுகாப்பெல்லாம் கொடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரிட்டனா போய் சொல்றாங்க. நீங்க கொடுத்த ஜட்மெண்ட்டுக்கு நாங்க ஒபே பண்ணிட்டோம் ரிட்டனா சொல்றாங்க. இது ஏதோ இஸ்லாமியர்கள் மாடு பலி கொடுக்கறதோட நிக்க போறது இல்ல. பல்வேறு சிறு தெய்வ வழிபாடுகள் கிராம கோயில்கள்ல இன்றைக்கு ஆடு மாடு பலி கொடுக்கறது இருக்கு. இன்றைக்கு இங்க கிடைக்கிறது நாளைக்கு அங்கேயும் கிடைக்கும்.
சார் காங்கிரஸ் அவர் வந்து மாடு வெட்டுறதுதான் ஒரு இஷ்யூ கிடையாது தமிழ்நாட்டுல. நாட்டுல பல்வேறு விஷயம் இருக்குது, பெரிய பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது, இதை பொறுத்து பேச வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லி கிறிஸ்தவத்துல சொல்றாரு. வேற என்ன சொல்லுவாரு அவரு? வேற என்ன சொல்லுவாரு? நெஞ்சில தைரியமும் நெஞ்சில வீரமும் இருந்தா எடுத்து சொல்லுவாரு. கோலங்க வேற என்ன சொல்லுவாங்க? அததான் சொல்லுவாங்க. வேணா அவர் சொந்த ஒரு கன்னியாகுமரி மாவட்டம் தானே, அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள்ட்ட நாள்ல இருந்து நீங்க பீஃப் திங்க கூடாதுன்னு சொல்லி பாருங்களேன், அங்க காங்கிரஸ் ஜெயிக்கிறான்னு நான் பாக்குறேன். அதே மாதிரி திருப்பரங்குன்ற ஃபைல்ஸ் போன ஆட்சியில பல முறை வந்து திரையிடப்பட்டது. ஏற்கனவே திரையிட்டது, இப்ப திரையிடல, நிறுத்தி வைக்கிறாங்க. அது அரசியல் தடை செய்யுது. அதான் நான் பேச வேண்டியது நீங்களே பேசுறீங்க. ரொம்ப நன்றி. என்ன அரசியல் தடை செய்யுது, அதை எடுத்து இந்த முஸ்லீம் லீக் கேள்வி கேட்கல. தடை தான் செய்யுது. பல்வேறு இடங்களில் திரையிடப்பட்ட ஒன்று, புதுசு கிடையாது. போன ஆட்சியில எல்லா இடத்துலயும் திரையிடப்பட்ட ஒன்று இந்த முறை தடை செய்யப்படுது. அதை உங்களால கேள்வி கேட்க முடியலையே. குளத்தூர் தொகுதியில திமுக தலைவர் தோல்வி அடைஞ்சதுக்கு பலரும் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா காதர் மொய்தீன் பேசும்போது வந்து நாங்க தேர்தல் பணியிலேயே குளத்தூர்ல தோப்பாருன்னு தெரிஞ்சிச்சு எங்களுக்கு அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவங்க வேலை அவங்களுக்காக, அதாவது போன முறை அவங்க எங்ககிட்ட 3 சீட்டு வாங்கினாங்க, அதுல 3லயும் தோல்வி அடைஞ்சாங்க. இந்த முறை 2 சீட்டு வாங்குறாங்க. எங்க அதே மாதிரி தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா திமுக வேலை செய்யாம போயிருச்சு அப்படிங்கிற பழி வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு திமுக தொண்டரும் அக்கம்பக்கத்து தொகுதியில் இருக்கவங்க கூட அங்க போய் வேலை பார்த்தாங்க. நடந்த உண்மை, பத்திரிகையாளர் நீங்கள் எல்லாம் பாத்தீங்க. அவங்க போட்டிட்ட 2 தொகுதியில இல்லாம அக்கம்பக்கத்து தொகுதியில் இருக்கவங்களும் கொஞ்சம் எளிதாக வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அங்க போய், திமுக தொண்டர்கள் போய் அவர்கள் வேலை செய்து அவர்கள் கை காசை போட்டு, பூத்து காசு முதல்ல அவங்க கையில இருந்து கொடுத்திருப்பாங்களா? சாதாரண பூத்து காசு ஒரு டீக்கு காசு கொடுத்திருப்பாங்களா? திமுக தொண்டன் கையில இருந்து காசு போட்டு அவன் வேலை செஞ்சு உங்களை 2யும் ஜெயிக்க வச்சிருக்கான். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம சொல்றீங்க எங்களுக்கு வேலை பார்க்கையிலே தெரியும் தோத்து போறாரு. வேலை பார்த்திருக்கணும். நீங்க தோக்க போறீங்கன்னு தெரிஞ்சு வேலை பார்த்து நாங்க ஜெயிக்க வைக்கிறோம்ல, அதுதானே கூட்டணி தருமா? எங்களுக்கு அப்பவே தெரியும்னு சொல்றதா கூட்டணி தருமா? இதான் ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகு.